This video is co-presented by RK Relators Foundation of Future presents Kodai Cloud Form. சார் வந்து ஐபிஎல் மேட்ச் வரப்போகுது. உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? சார் சென்னைக்கே நம்ம யோசிக்கிறோம், சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு யோசிக்கிறோம். நல்லா தோனி லாஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன். ஸோ போகும்போது நமக்கு ஒரு கப்பை கொடுத்து போகலாம் தான் நமக்கு ஒரு சந்தோஷம். ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் சென்னை இல்லை இந்தியா ஃபுல்லாக வந்து அது ஒரு பிரம்மாண்டமாக திருவிழா வந்து இங்கே வந்து அந்த மாதிரி 2008 ஃபவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணது வந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபீஸ்டாக தான் கொண்டாடிட்டு இருக்கோம் இந்தியாவில். இதனால் வந்து உதவ நாடுகளுக்கு எல்லாமே ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு வாட்டியும் ஐபிஎல் நடக்குது, ஒவ்வொரு குட்டி ஒவ்வொரு வாட்டியும் ஸோ இப்போ அது சூப்பராக நடக்கும். எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக பார்த்தா என்டர்டைன்மெண்ட் தான் பார்க்கணும். ஒரு மாதம் அதுக்கு நான் ஜாலியாக காலைல 7 மணி ஆனால் டிவி இதோ ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆனாலே சின்னத்தை கையிலே பிடிக்க முடியாத மாதிரி 7 மணிக்கு மேலே நான் வந்து ஐசோலேட் ஆகிடுவேன். எக்ஸ்பெக்டேஷன்னா ஜெயிச்சிடும், ஃபைனல் கப் வாங்கிடும், சிஎஸ்கே ஐபிஎல் டீம்ல வந்து எந்த டீம் நீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க? ஆர்சிபி. இந்த சென்னை சிஎஸ்கே நான் இதுதான் ஆட்டணும். கோலி நல்ல பயங்கரமான மேட்ச் பண்ணிருக்கேன். ராயல் 18 இயர்ஸ். ஓகே, இப்போ ஆர்சிபி டீம் கண்டிப்பாக தான் அவங்களுக்கு கேட்டா ஆகணும். ஆர்சிபி டீம்னா உங்களுக்கு தான் நான் ஓகே. ஐபிஎல் எந்த டீம் எது ஃபேவரட்? எதனால? சென்னை பண்ண. இந்த சிஎஸ்கே டீமில் தலை தோனி விட்டுருங்க. தலை தோனியை தவிர்த்து உங்களுக்கு எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும்? எதனால? அவனோட ஸ்டைல், அவனோட பவுலிங் ஸ்டைலு, ஃபீல்டிங் ஸ்டைல், பேட்டிங் ஸ்டைல். ஏன்னா எல்லா ஃபைனலுமே ஜடேஜா எண்டிங் தான் பேட்ஸ்மேன், ஜடேஜா லாஸ்ட் பேட்ஸ்மேன். அவன் தான் எல்லா ஃபைனலும் எண்ட் பண்ணுவான். எனக்கு முன்னாடி வந்து ரெய்னா ரெய்னா அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு பிளேயர். ஐ மீன் விக்கெட்டு அந்த அளவுக்கு எடுக்க மாட்டார், பட் ஹோப் புஷிங் பிளேயர். நம்ம வந்து கடைசி நேரத்தில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்து இப்போ ஜடேஜா ஏன் மாற்றிருக்கேன் அப்படின்ற ரீசன் அப்படின்னா, இப்போ வந்து அவன் ஜடேஜா பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டராக இருக்கிறார். நல்ல ஃபீல்டர், நல்ல பவுலர், ஆல்ரவுண்டர் குறைவா. சரி, இப்போ ஐபிஎல் மேட்ச்சில் வந்து தோனி சார் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு, ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவர் கலந்துக்கிறாரு. ஸோ இதால் வந்து அடுத்த ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு வந்து வாய்ப்பு தர முடியாமல் போகிற மாதிரி இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து நிறைய பேரை கொண்டு வந்தது, கோலி முதல்ல கொண்டு வந்தது அவர் தான் கொண்டு வந்தது. ஸோ அவர் வந்து ஒரு பிராண்டிங்கிறதுனால வந்து இட்ஸ் நாட் தட் அவர் வந்து இன்னொருத்தர் அவருடைய ஆப்பர்ச்சுனிட்டி பறிக்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் இந்த பொறுத்த இஸ் அ மோட்டிவேட்டர். அவர் எல்லாத்துலேயும் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த நம்மள்கிட்ட பிரிய முடியாத அந்த பாசப்பிரிப்பில் தான் ஒரு முறையும் விட்டு போனாலும் திரும்பி வராரு அவர். ஸோ அதுதான் நம்மளுக்கு நான் ஃபீல் பண்ணுறது. அப்படி சொல்லலாம். அந்த பேருக்கு வாய்ப்பு வயசாகிடுச்சு, அவர் ரிட்டையர் ஆகிட்டு வேறு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அவர். பட் நான் ஃபேன்ஸுக்காக விளையாட்டுருக்காரு. அதுதான் தோனி வந்தாலே ஒரு அப்பாஸ் அந்த மாதிரி எந்த பிளேயர்ஸுமே இது வந்து வந்ததில்லை, இனிமேல் வருமானு தெரியல. ஸோ அதனால அவர் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ ரிட்டையர் ஆகிட்டால் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இன்னொரு கேட்டிங்க, அவர் போனான்னா அந்த மாதிரி வாய்ப்பு அப்படிலாம் இல்லை. இப்போ அவர் பேர் என்னன்னா நம்ம அடுத்த இதில் வரவங்க டோனி தான். ஸோ ஒரு டீமுக்கு முக்கியமான விஷயம் வந்து கேப்டன்ஷிப். சென்னையை பொறுத்த வரைக்கும் கேப்டன்ஷிப் வந்து நிறைய பேர் இருக்காங்க. தோனின்ற ஒரு வார்த்தைக்காக தான் சிஎஸ்கேன்ற வந்து அப்படி விஷயம் கிடச்சதுன்றது என்னோட நம்பிக்கை. தோனின்றது வந்து ஒரு லவபிள் கேரக்டர், எல்லாம் பிளேயர், டிஃபெண்டர் பிளேயர், சூப்பர் பிளேயர் எல்லாமே வந்து தோனிக்கு வந்து ரைட்டர்ஸ் வந்து நிறைய கொடுக்கும். அவர் வந்து கடைசி மேட்ச் வந்து இது இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அவரும் ஆல்மோஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டாரு, இதுதான் கடைசி மேட்ச்ன்ற மாதிரி. இந்த மேட்ச்சில் அவர் விளையாடலாம் அப்படின்றது வந்து என்னோட கருத்து. நெக்ஸ்ட் வர எல்லாருக்கும் வந்து வழி தரணும், வழி தரக்கூடாதுன்றது இல்லை. ஏன் இவரை வச்சு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு ஆலமரத்து கீழே வந்து எது அதிகமாக இருக்கும் அப்படின்னா வேறு மட்டும்தான் அதிகமாக. இப்போ வரைக்கும் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ஆலமரத்தோட வேறாக தான் உங்களுக்கு தோனி வைக்கும். நீங்கள் வந்து வேறையே பிடிக்கிட்டு இன்னொரு வேறு வைக்கணும்னா ஒரு ஆலமரத்து இன்னொரு ஆலமரம் வளரணும் அப்படின்னா வரது ஒரு கொஞ்சம் அந்த ஒரு ரீசன்காக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தோனின்றது சிஎஸ்கே. அவர் ஒரு லெஜண்ட். அவர் வந்து வச்சுருக்காங்கன்னா அவருக்காக தான் வந்து ஐபிஎல்
எல்லா கிரவுண்ட்லையும் டிக்கெட் ஃபுல்லாக அவருக்கு ஒரு காரணம் ஆகுது. ஸோ அதனால கூட அவங்க இன்னும் சிஎஸ்கேக்கு அது பிஆராக கூட இருக்காங்க, மார்க்கெட்டிங் டெக்னாலஜி அது கூட அவங்க பேசி 2 வருஷம் விளையாடுங்க. நீங்கள் ஆர்சிபி வந்து ஆர்சிபியோட ஃபேன் பண்ணுறீங்க. இப்போ கோலி ஒருத்தர் இல்லைப்பா இந்த டீம் அந்த டீம் எப்படி ஒரு பேக் போன் தான் தேவை. அவர் எல்லாரும் ஃபீல்டில் இருக்காருன்னா அவரோட அப்டேஷன் ஜாஸ்தியாக பார்க்கணும். அந்த அப்டேஷன் இருக்கிறனால ஒரு யங்ஸ்டரால் வந்து கோல் பண்ண முடியும். அவனால தைரியமாக அவர் கீழே வந்து பார்க்கணும். அவர் கூட இருக்கப்ப ரன்னிங் பீரியட் சரி, அவர் கூட இருக்கப்ப அவங்க எப்படி ஓடுறாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவர் இருந்தால் டீம் வந்து ஃபயராக இருக்கும். அது ஆர்சிபின்னு இல்லை, இந்தியன் லீக் அவர் போயிட்டாருன்னா T20 வேர்ல்டு கப் தான் அடுத்த வருஷம் இருக்கும். ஸோ அதில் வந்து அவர் இல்லாமல் ஒரு ஐசிசி போகிறேன். எனக்கு நான் சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனால் எனக்கு வந்து ஆர்சிபி நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறதுனாலே எனக்கு ஆர்சிபி வந்து டீம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அவங்க ஒரு நாள் இந்த மாதிரி கப் அடிக்கணும் இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சப்போஸ் அவங்க இப்படியும் கப் அடிக்காமே போயிருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த சீசனும் சரி, இப்போ வந்து விராட் கோலி அது இப்போவான கப் அடிக்கலாம். பட் விராட் கோலியும் அவங்க கப் அடிச்சாங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும். விராட் கோலிக்கு அவருக்கு இன்னொன்று அவங்க ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வரைக்கும் எல்லாம் அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க கப் அடிச்சுட்டு பேசினா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கிறதுக்கு முன்னாடி பேசிட்டு அப்புறம் முக்கம் வாங்கிட்டு போனோம்னா அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். சிஎஸ்கேல வந்து தலை தோனி வந்து விளையாடுறாரு. இப்போ அந்த மேட்சை எப்படி நீங்கள் டீம்லேருந்து பார்ப்பீங்களா இல்லை கண்டிப்பாக வந்து ஸ்டேடியம் ஏன் என்ன ரீசன் அப்படின்னா அது வந்து தோனிக்கு கொடுக்குற மரியாதை சிஎஸ்கேக்கு நம்ம கொடுக்குற மரியாதை ஐபிஎலுக்கு கொடுக்குற மரியாதை. நம்ம டிவியில் தான் பார்க்கணும். சேப்பாக்கெல்லாம் போனால் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க முடியாது. வெளியே நல்லா கூட்டத்தோடு சேர்த்து இருக்கும். வீட்டில் உட்காந்து ஜாலியாக ஷேர் பண்ணலாம். அது என்ஜாய்மெண்ட் எப்படி பார்ப்பீங்க? நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன், ஸ்டேட்டில் பார்த்துருக்கேன். நான் வந்து வெளியூர் அவனையும் போயிட்டாங்க. ஸோ லோக்கல் இங்கே இருந்தோன்னா ஒரு ஸ்டேட் வியூ பார்ப்போம். ஓகே, இந்த வாட்டி யார் தோப்பு கேட்பாங்க ஐபிஎல்? நிறையா பேர் இருக்காங்க. இல்லை உங்கள் பேர் அவங்க இருக்காருப்பா, எனக்கு வந்து புவி வந்து திருப்பி திருப்பி சக்கரவர்த்தி கோகுல் கேப்டன்றது ஹையஸ்ட் விக்கெட் எடுக்கிறாங்க. இந்த வாட்டி கோகுல் கேப்டன் எந்த டீம் இருக்கும் அப்படின்னா மேட்ச் பார்த்தா தெரியும். நம்ம ஒவ்வொரு வாட்டி எக்ஸ்பெக்டேஷனுக்கு நம்ம பண்ணுறத விட ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி அதுதான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணும். இன்னும் ஆரஞ்சு கேப்டன் எப்பயும் போல தான் நம்மளே கோலி தடவை அவரோட ரெக்கார்டே அவர் பீட் பண்ணுவார் அப்படின்னு. இந்தி கோலி விராட் கோலி வாங்குவாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் வாங்கினாங்க. அப்புறம் விராட் கோலி வாங்கினாங்க.